இது என்ன இவ்வளவு பெருசா என்ன விட ஹைட்டா இருக்கு, இப்படி ஒரு மிஷினை நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னீங்கன்னா, முன்னாடி எல்லாம் நாங்க வந்து சின்ன கிச்சன்ல ஸ்டார்ட் பண்ணப்ப கையில வந்து கடாயில வறுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு உருளி ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கணும். முன்னாடி ரீல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இங்க வந்து இவர் வந்திருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ கிரெயின்ஸ் கூட வந்து அசால்ட்டா சீக்கிரமா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துல கூட வந்துட்டு அழகா ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஃபுல்லாவே க்ளோஸ்ட். சோ ரோஸ்ட் பண்ணும்போது தூசி, கண்டாமினன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கிரெயின்ஸ் கிட்ட வராது. ஏன்னா இது ஃபுல்லாவே ரோஸ்ட். எங்களாலே இது உள்ளார என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியாதுன்னா அப்ப ரோஸ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு செக்கர் இருக்கு. இது வழியா நம்ம கிரெயின்ஸை வந்து இப்படி எடுத்து பார்க்கும் போது நம்ம கிரெயின்ஸ் ரோஸ்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியும். அப்படி இல்லாம இங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்கு. சோ கரெக்டா நம்ம கிரெயின்ஸ் எந்த டெம்பரேச்சர்ல ரோஸ்ட் ஆகணும் அப்படின்றத முன்னாடியே நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா குழந்தை வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு அடுத்த முறை சாப்பிடும் போது டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ குழந்தை ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது டேஸ்ட், டெக்ஸ்சர், கலர் எல்லாமே முக்கியம். சோ அதுக்காக தான் நாங்க இவ்ளோ எஃபர்ட் போட்டு இவ்ளோ பெரிய ரோஸ்டரை வாங்கியிருக்கோம்.